அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு லம் யஸல் யஸ்துருஹு பிநஹரிஹி முஸ்தத்திரன் அன்ஹு அத்தா கான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதா துக்கிர யௌமு உஹதின் யகூலு தாலிக யௌமுன் குல்லுஹு லிதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. சத்திய சஹாபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளப்பெரிய அன்பு கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சில துளிகளாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அந்த முஹப்பத் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் என்பதை நாம் பசுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சில சஹாபிகள் அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே தங்களுடைய உள்ள கிடக்கையை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்தோம். 4 குலஃபாவாக இருக்கட்டும், ஏனைய சஹாபிகளாக இருக்கட்டும், எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரினும் மேலாக நேசித்தார்கள். அபூபக்கர் நாயகம் பற்றி நாம் பலமுறை தெரிந்திருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும்படி ஆணை பிறந்தது, அல்லாஹுடைய உத்தரவு பிறந்தது. உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இவர்கள் வேண்டி இருந்தார்கள், அப்படி ஹிஜ்ரத்து செல்லும்போது என்னை தாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று. அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய அந்த ஆணை பிறந்தவுடனே அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய வீட்டு கதவை தட்டி இந்த செய்தியை சொன்னபோது, தாங்கள் என் உடன் வருகிறீர்கள் என்று கூறிய போது அழுதார்கள். அப்படி அழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபவல்லா மா ஷஊர்து கத்து கப்ல தாலிகல் யௌம் அன் அஹதன் யபிக்கி மினல் ஃபரஹ். இந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற ஒருவரை நான் என் வாழ்விலே கண்டதே இல்லை என்று கூறுகிறார்கள். ஹிஜ்ரத் பயணம் என்பது அது மிகவும் ஆபத்தான பயணம். தம்முடைய உயிர்களை பயணம் வைத்து செய்யக்கூடிய பயணம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதை எந்த அளவுக்கு வரவேற்கிறார்கள் பாருங்கள், அதை விரும்புகிறார்கள் பாருங்கள். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆயிஷா அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு கூறுகிறார்கள். அத்தா ரஅய்து அபூபக்கர் யபிக்கி யௌமைன். அழுது கொண்டே இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். தாமும் பெருமானாரோடு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள போகிறோமே, அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே என்கிற முறையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இப்படி நிறைய தகவல்கள் இடம்பெறுகின்றன. இதே போன்று பத்ர் போர்க்களம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி தோழர்கள் எப்படி நட்பு கொண்டிருக்கிறார்கள், தோழமை கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, இஸ்லாமிய வீரர்கள் சோல்ஜர்ஸுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிற அந்த நிலைமையில் நபியை பார்த்து சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் ஒரு குடிசை ஏற்பாடு செய்கிறோம். குடில், அரிஷ், அரபியில் அரிஷ் என்பார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வாகனத்தையும் ஏற்பாடு பண்ணுகிறோம். அலா நப்னீலக்க அரிஷன் தக்கூனு ஃபீ ஒன்று இது இந்த கரக்காயுது ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் எதிரிகளோடு சமர் புரிகிறோம், எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். தாங்கள் அந்த குடிசையில் தான் இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுடைய துஆவினால் எங்களுடைய கரங்கள் மூலமாக இஸ்லாமியருக்கு வெற்றியை தந்துவிட்டால் அதைத்தான் நாம் விரும்புகிறோம். வெற்றி கிடைக்க வேண்டும், வெற்றி கனியை தட்டி பறிக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். அப்படி இல்லாமல் வேறு வகையான ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டால் எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டுமா இல்லையா? நாம் ஒரு முயற்சி பண்ணுகிறோம் என்றால் நாம் உஷாராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வேறு முடிவு ஏதும் ஏற்பட்டால், யா ரசூலல்லாஹ், தங்கள் அருகே இருக்கக்கூடிய இந்த வாகனம், உடனே அந்த வாகனத்தில் ஏறி நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடுங்கள். என்ன காரணம்? எங்களை விட உங்களை நேசிக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள் தங்களால் போர்க்களத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறார்கள். சொல்கிற சொல்லை பாருங்கள், வார்த்தையை பாருங்கள். இன்கானத்தில் உஹரா ஜலஸ்தாலா ரக்காய்பிக், உங்களுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து பலஹிக் தபிமன் வரா அனா,
மதீனாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்களோடு சென்று சேர்ந்து விடுங்கள். பக்கத்து தஹல்லஃப அன்க அக்வாப்னு சில பேர் அங்கே இருக்கிறார்கள். யா நபி அல்லாஹ், மா நஹுனு பி அஷத்த ஹுப்பன் லக்கம் என்னும், அவர்களை விட நாங்கள் உங்கள் மீது மிக பெரிய அளவுக்கு பிரியம் கொண்டவர்களாக இல்லை. அவர்கள் ஒரு தன்னடக்கத்தோடு பேசுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சத்திய தோழர்கள் எப்படி அன்பு பாராட்டுகிறார்கள் பாருங்கள். நாங்கள் போர்க்களத்தில் கொல்லப்படுவது பற்றி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது. இந்த உம்மத்து இல்லாமல் போய்விடும், இந்த இஸ்லாம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்போடு தப்பித்து புனித மதீனா சென்று விடுங்கள், உங்களுக்கு ஒரு அழகான வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார் என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்களை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். தாலிக்க யோமுன் குல்லுஹுலி தல்ஹா, உஹது போர்க்களம் பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் அந்த நாடு இருக்கிறதே அது தல்ஹாவுக்குரிய நாள் என்று சொல்வார்கள். சொல்வது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன காரணம் என்று கேட்டால், தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அம்பும் எந்த ஈட்டியும் எந்த வாளும் தாக்கிவிடாதவாறு தங்களை அவர்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்தினார்கள். லம் யஸல் யஸ்துருஹு பி நஹ்ரி, தம்முடைய நெஞ்சை முத்தசத்திரன் அன்ஹு. எந்த அளவுக்கு என்று கேட்டால், நபியை பார்த்தவர்கள் சொன்னார்கள், பி அபி அந்த ஓ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தந்தையும் என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லா துஷ்ரிஃப் அல்லது லா தஷ்ரிஃப், நீங்கள் எதிரிகள் பக்கம் நெருங்கி செல்லாதீர்கள். யுசிபுக்க சஹமும் மின் சிஹாமில் கௌம், எதிரிகளுடைய அந்த அம்புகள் ஏதும் உங்களை தாக்கிவிடக்கூடாது. நஹ்ரி தூன நஹ்ரி, அப்படி தாக்குமானால் என் நெஞ்சை தருகிறேன் என்று சொன்னார். நஹ்ரி தூன நஹ்ரி, நஹ்ரி என்றால் நெஞ்சு, தங்களுடைய நெஞ்சுக்கு முன்னால் என் நெஞ்சு இருக்கும், அந்த அம்புகளெல்லாம் என் நெஞ்சை தாக்கட்டும் என்று அதில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா சொல்லி, அருமை சகோதரர்களே, அவர்களுடைய அந்த நெஞ்செல்லாம் முழுமையாக தாக்கப்பட்டிருந்தது. பெருமானார் மீது ஒரு சிறு காயம், ஒரு சிறு சிராய்ப்பும் கூட ஏற்பட்டு விடாத அளவுக்கு. புகாரியிலே கைஸ் இப்னு அபி ஹாஸிம் அறிவிப்பு செய்கிறார்கள், ரஐத்து எத தல்ஹத் இப்னு உபைதுல்லாவுடைய அந்த கரத்தை நான் பார்த்தேன் போர் நிறைவு பெற்றதற்கு பின்னாலே. வகாபிஹன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை வைத்து தங்களுடைய நபியை அவர்கள் பாதுகாத்திருந்தார்கள். அந்த கை இருக்கிறது அது சல்லடை போன்று ஆகியிருந்தது. ஷல்லா என்கிறார்கள் அரபியிலே, சல்லடையை போன்று அந்த கை ஆகியிருந்தது. அந்த அளவுக்கு அது காயப்பட்டு போய் ரணப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருந்தார்கள், மறுபக்கம் அருமை சகோதரர் தம்முடைய கையினாலேயே தடுத்து கொண்டிருந்தார்கள். வேகமாக பாய்ந்து வருகின்ற அந்த அம்புகளை, அந்த ஈட்டிகளை தம்முடைய கையினாலே பெருமானார் மீது தாக்கி விடாதவாறு ஷல்லாவாக ஆகிவிட்டது அவர்களுடைய கரம். இது தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அதனால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்றைய நாள் யாவும் முழுக்க முழுக்க அபூ தல்ஹாவுக்குரிய நாள். காரணம், அபூ தல்ஹா பெருமானாரை பாதுகாக்கிற விஷயத்திலே அவர்கள் மீது கொண்டிருந்த அளப்பெரிய அன்பின் காரணமாக தங்களுடைய மேனியே அவர்கள் கேடயமாக ஆக்கியிருந்தார்களே என்ற காரணத்தினாலே. அடுத்து அபூ தஜானா, சங்கை மிகு உலமா பெருமக்கள் அடிக்கடி அபூ தஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள். ஆம், அவர்கள் அசையாமல் ஆடாமல் நின்றார்கள். தங்களுடைய உடம்பை பணையும் வைத்து பெருமானாருக்கு முன்னாலே வகுவ என்ஹனி அலைஹி, என்ன செய்வார்கள், அந்த நபுல் என்று சொல்வார்கள், சகுமு என்பார்கள், ஒரு ரும்ஹை என்பார்கள். பாய்ந்து வருகின்ற அந்த ஈட்டிகளுக்கு, அம்புகளுக்கு, அதாவது அந்த அம்புகள் ஈட்டிகள்லாம் பாய்ந்து வருகிற போது வளைந்து வளைந்து அந்த அம்பை வாங்கி கொண்டிருப்பார்கள். அதில் அபூ தஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹத்தா கசுர அலைகின் நபுல் வகுவல் ஆயித்த, உடம்பெல்லாம் அம்பு தாக்குதலாகிவிட்டது. அபூ தஜானா என்கிற ஒரு நபித்தோழர், அவர்கள் மீது நூற்றுக்கணக்கான அம்புகள் பாய்ந்து அதற்கு பின்பு அவரால் அசையவே முடியவில்லை. காரணம், உடம்பெல்லாம் அம்பு. வகுவல் ஆயித்த ஹர்ரக்கு, அசைய முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்று, அவர்கள் ஒரு அம்பு வீரர். தம்முடைய அந்த அம்புகள் அந்த பையிலிருந்து ஒவ்வொரு அம்பாக எடுத்து பெருமானாருடைய அந்த உற்சாகத்தின் பேரிலே எதிரிகளை நோக்கி எரிந்து கொண்டே இருந்தார்கள். இருமி, பெருமானார் சொன்னார்கள், இருமி ஃபிதாக்க அபி வ உம்மி, எல்லோரும் பெருமானாரை பார்த்து நன்கு கவனிக்க வேண்டும், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்பார்கள். ஆனால் ஸஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு மட்டும்தான் நபி சொல்கிறார்கள், என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் என்கிறார்கள்.
இதை நாம் கேள்விப்படுகிற போது எவ்வளவு புல்லரிப்பாக இருக்கிறது. நாயகத்திற்குத்தான் நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ண வேண்டும். ஆனால் சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் பேசுகிறது, இருமி, நீங்கள் என்ன செய்யுங்கள், அம்பெடுத்து எதிரிகளை நோக்கி வீசுங்கள், பாய்ச்சுங்கள், ஃபிதாக்க அபீ வ உம்மி என்று சொல்லி அந்த அம்பு பையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்புகளும் தீர்ந்து போய்விட்டன. தீர்ந்து போனதுக்கு பின்னால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கையிலே இருந்த அந்த அம்பு பையை எடுத்து கொடுத்து மேலும் எரிய சொன்னார்கள். நாயகத்தை பார்த்து, வஜிஹி தூன வஜிஹிக்க வ நப்சி தூன நப்சிக்க வ அலைக்கஸ்ஸலாம் கைர முவத்த என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய முகம் உங்களுக்காகவே இருக்கிறது, என் உயிர் உங்களுக்காகவே இருக்கிறது, என்றைக்கும் நீங்கள் சாந்தி சலாமோடு இருக்க வேண்டும், இந்த சலாம் உங்களுக்கு எந்த காலத்திலையும் அது விடைபெறாது என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே அபூ தஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்பு சகோதரர்களே, தங்கள் உடம்பை அவர்கள் தருகிறார்கள், தங்களுடைய உயிரை தர தயாராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம், இந்த அளவுக்கு ஒரு முஹப்பத்துக்கு ஒரு ஈடு இணை இருக்க முடியுமா, ஒரு உதாரணம் இருக்க முடியுமா? உலமா பெருமக்கள் ஒரு அழகான விஷயத்தை அன்றைக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட பெருமானார் மீது எவ்வளோ பேரன்பு கொண்டிருந்தார்கள். தபரானியிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அந்த ரிவாயத்து வந்திருக்கிறது. உஹது போர்க்களம், மதீனா மக்கள் அல்லோலப்படுகிறார்கள், பெருமானார் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி தீயாக பரவுகிறது, இந்த வதந்தி பரவுகிறது. பெருமானார் கொல்லப்பட்டு விட்டார்கள், உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். எப்படி சஹாபி பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஒரு பெண்மணி வேகமாக ஓடி வருகிறார், அன்சாரி பெண்மணி தங்களை போர்த்தி கொண்டு வருகிறார். எல்லோரும் அவரை வரவேற்கிறார்கள், எல்லோரும் மதீனாவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய சகோதரர் உஹது போர்க்களத்தில். காரணம், உஹது போர்க்களம் இருக்கிறத, அதில் நிறைய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டன, சேதங்கள் ஏற்பட்டன, நிறைய உயிர்கள் பறிபோய்விட்டன என்று சொல்லப்பட்ட போது அந்த அம்மை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. நேராக அவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் மா ஃபுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் என்ன ஆனார்கள், அதற்கு பதில் சொல்லுங்கள். என்னுடைய தந்தை கொல்லப்பட்டது, என்னுடைய மகன் கொல்லப்பட்டது, என் கணவர் கொல்லப்பட்டது, என் சகோதரர் கொல்லப்பட்டது, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமானாருடைய நிலை என்ன? வேகமாக வந்தார்கள், பெருமானார் பார்த்து விட்டார்கள். மாஷா அல்லாஹ், எங்கள் பெருமானார் உயிரோடு இருக்கிறார்கள். அவருடைய துணியை பிடித்து கொண்டார்கள். வருகிறது யக்கூலுன அமாமக்க, இதோ பெருமானார் முன்னா ஹத்தா தஃபாத்தியலார், வேகமாக அந்த மக்கள் மத்தியில் நீந்தி கொண்டு வேகமாக வருகிறார்கள். ஃபாஹதத்து பின் ஆஹியத்தி சௌபிஹி, நபியினுடைய ட்ரெஸ்ஸினுடைய ஒரு பக்கத்தை பிடித்து கொண்டு சொன்னார்கள், பி அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம். லா உபாலி இதா சலீம் தமின் அத்தபின், உங்களுக்கு எந்த ஒரு இடரும் இல்லாவிட்டால், எந்த ஒரு துன்பமும் இல்லாவிட்டால், நீங்கள் சலாமத்தாக இருந்தால் நான் எதை பற்றியும் பொருட்படுத்தப் போவது கிடையாது யா ரசூலல்லாஹ். லா உபாலி இதா சலீம் தமின் அத்தப், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நபி தோழர்களாக இருக்கட்டும், நபி தோழிகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய சான்றுகள். அன்பான பெருமக்களே, இந்த முஹப்பத் நமக்கும் வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஈமான் பசுமையாக இருக்கும், ஈமான் பிரகாசமாக இருக்கும் என்பதை விளங்குவோமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.